வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான எக் மசாலா கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பெரிய வெங்காயம். இது தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தனித்தனியாக மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி தனியாக, வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 1, அப்புறம் காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் எப்போதும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து முட்டை வந்து நான் ஒரு 7 எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற ஏலக்காய் 2, கிராம்பு 4, பிரியாணி இலை 1, பட்டை 1, அன்னாசிப்பூ, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா லைட்டாக வந்து கரண்டியால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 4, இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கணும். அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உப்பு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு நீங்களும் போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்தூள் 2 ஸ்பூன், அடுத்தது கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நம்ம இந்த வெங்காயத்து கூட நம்ம வந்து போட்டு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இந்த மாதிரி வந்து கலருக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கும்போது இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து மேலே வரணும். வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி 4, புளிப்பு கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா ஒரு தக்காளி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கிரேவி தனியாக நல்லா பிரிஞ்சு இந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த கிரேவி மேலே. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த முட்டையை நம்ம எடுத்து அதை வந்து 2ஆக நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கிற இந்த மசாலா கூட நம்ம முட்டையை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒன்று ஃபுல்லாக போட்டாலும் சரி, இந்த மாதிரி பாதி கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பண்ணி போடும்போது மசாலா அதுக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த முட்டையும் மசாலாவையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணலான்னா மல்லி இலை வந்து அதில் கட் பண்ணி அது மேலே நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல்.